guys, welcome back to my channel Nandu Benny vlog. இந்த vlogல நான் ஹாப்பியா ஷேர் பண்ண போறது என்னோட ஸ்கூல் அலுமினி டேக்கு தான் நான் வந்து ஹீகரா கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் காடை 65 நானும் நல்லா சாப்பிட்டு என் பையனுக்கும் ஊட்டி விட்டு ஒரு 3 o'clock மேலே தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸ்கூலுக்கு போகலான்ட்டு. ஸோ முன்னாடி நாளே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அலுமினி டே நடக்குது, மீட்டப் நடக்குது, வரீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சில பேரெல்லாம் வெளியூரில் இருந்ததுனால வர முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸே வரலன்றாங்க, நம்ம மட்டும் போய் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நானும் போக வேணான்னு விட்டுட்டேன். ஆனால் சாப்பிட்றப்போ ஒரு 2:30 இருக்கும். அப்போ தான் எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு, எனக்கு மனசே கேட்கல. ஸோ நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக போய் மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ உள்ளே என்டர் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்கியிருந்தாங்க. ஸோ வெல்கம் ட்ரிக்கு வந்து ஜூஸு, பப்ஸு, டீலாம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நம்ம கீதா பேக்கரியோட பப்ஸ் தான். ஸோ நம்ம கீதா பேக்கரியை மறக்க முடியுமா? ஸோ நம்ம கீதா பேக்கரியில் 5 ரூபா 10 ரூபா வச்சு வாங்கி சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. நான் சின்ன வயசுலேருந்து இமாக்குலேட் ஸ்கூல் தான் படிச்சிருந்தேன். ஸோ என்னோட பேட்ச் வந்து 2012 to 13 பாஸ்ட் அவுட் பேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக வச்சுருந்தாங்க. பிஃபோர் 2000 முடித்த பேட்ச் எல்லாமே மார்னிங் வரணும். ஸோ ஆஃப்டர் 2000 பேட்ச் முடித்தவங்களாம் ஆஃப்டர்நூன் வரணும். 2 to 5 டைமிங் போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடுற காரணமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் வர முடியாது. பிகாஸ் அவங்கவுங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் தான். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போனீங்களே, எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணீங்களா? நம்ம டீச்சர்லாம் மீட் பண்ணீங்களா? ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் எனக்கு சேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேட்டை பார்த்தோம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஸோ கேர்ள்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை அவங்களுக்கு தர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி முன் வந்து நம்மளோட ஸ்பேஸை வந்து நமக்குன்னு டைம் கொஞ்சம் ஒதுக்குனா வந்து நம்ம எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இதாங்க கேர்ள்ஸோட லைஃபே. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், சமைக்கணுன்ட்டு யாருக்கு தாங்க நம்ம ஸ்கூலில் போய் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், டீச்சரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஸோ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் தான். பட் அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ஸோ வர முடியாததுனால ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. பட் நான் வந்து எப்படியோ நம்ம ஸ்கூலில் போய் பார்க்கணும், நம்ம பழைய மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஸ்கூலில் வந்தோடனே செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ஸோ என் கிளாஸ் ரூம்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே தான் கட் அடிச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம்ல, ஸோ இங்கே தான் கதை பேசியிருப்போம்ல. ஸோ வந்துட்டு நிறையா வந்து என்னோடய மெமரிஸ்லாம், பழைய மெமரிஸ்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ யாரெல்லாம் வரலன்னு சொன்னவங்களோ அவங்களாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்திருப்பேனே, எனக்கு விட்ருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தெரியாதவங்க கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம எல்லோரும் மீட் பண்ணிப்போம், கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ரீசன்ட் பேட்ச் தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷம் முடித்தவங்களாம் யாருமே அந்தளவுக்கு இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜூனியர்ஸில் எல்லாருமே நான் மீட் பண்ணேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு டேவே. எல்லாம் ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு நான் கிளம்பிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. என்னன்னு போயிட்டு மேலே போய் பார்த்தா ஆடிட்டோரியமில் வந்து நிறைய ஈவெண்ட் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க போல். ஸோ நாங்கள் போனப்போ முடிஞ்சிருந்துச்சு. பட் ஆனால் சினிமா சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. நான் கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப இந்த ஆட்டோகிராஃபில் வந்து ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, முஸ்தஃபா முஸ்தஃபா அப்படின்னு இந்த சாங்கெலாம் போட்டோடனே எனக்கு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணி எனக்கு ஒரு நிமிஷத்துல ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டேன். சரி டக்குன்னு வெளியில் வந்துட்டேன். ஸோ வெளியில் வரப்போ தான் பார்த்து பிடி மிஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு விசில் அடித்து கூப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி இப்பயும் எல்லாருமே விசில் அடித்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம என்னோட பழைய ஞாபகம், நான் விளையாடுறது பிடி கிளாஸில் எப்படிலாம் நம்ம அரட்டை அடித்து ஓடி விளையாடி எத்தனை அடி வாங்கி கீழே வந்து தேய்ச்சின்னு வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் தான் ஞாபகம். ஸோ நம்ம என்ன தான் காலேஜ்லாம் படிச்சிருந்தாலும் நமக்கு ஸ்கூல் லைஃப் மெமரிஸே வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலே இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ கிளாஸ் டைமில் நம்ம வந்து திட்டுத்தனமாக சாப்பிட்றதா இருந்தாலும் டீச்சர் வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு பயப்படுவோம். ஸோ காப்பி அடிக்கிறதுனாலும் ரொம்ப பயந்து பண்ணுவோம். ஸோ காலேஜில் நம்ம வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த ஊஞ்சல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் இதெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்கூல் டேஸில் இந்த பிடி டைம்லாம் வந்துச்சுன்னா உட்காந்து மூளைக்கு கதை பேசுவோம், இல்லாட்டினா ராஜாராணி விளையாடுவோம், அந்தாக்ஷரி விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து விளையாடி இருப்போம். ஸோ இங்கே வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. சரி நம்மளும் போய் உட்காந்து ஆடலான்ட்டு நல்லா ஆடிட்டு விளையாடிட்டு பேசிட்டு வந்தோம்.
ஸோ நாங்க இருந்த பில்டிங் செட்டப்பே வேற. ஸோ வந்து வேற மாரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா கட்டிட்டாங்க. ஸோ ஃபுல்லாவே மாறி இருந்துச்சு பில்டிங்கே. ஸோ என்னோட கிளாஸ் எங்க கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ பக்கத்துல வந்து எனக்கு கிளாஸ் படிக்கிறப்ப ஆசிரமம் ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க வந்து 12 மணி ஆனா பிரியாணி வாசனையா இருக்கும். ஏதாவது நான்வெஜ் தான் செய்வாங்களே. ஸோ அந்த ஸ்மெல்லுலயே நாங்க மயங்கி போய் முக்காவாசி நேரம் கிளாஸே கவனிக்க மாட்டோம். ஸோ மோஸ்ட்டா என்னோட ஸ்கூல் டேஸ்ல நான் வந்து லேட்டா வந்த நாட்கள் தான் அதிகம். எப்பவுமே ஒரு 9:00 அப்படி தான் நான் எப்பவுமே வருவேன். மோஸ்ட்டா வெளியே தான் நிப்பேன். அப்பலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னடா லேட்டா வரும். இப்ப பாரு வெளியே நிக்கிறோம்னு. இப்பலாம் தான் நினைக்கிறப்ப நல்லா ஸ்வீட் மெமரீஸா இருக்கு. ஸோ வெளியில வரப்ப இயர்லி வைஸ் டாப்பர்ஸ் எல்லாரையுமே வந்து போர்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்தாங்கன்ட்டு கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ வெளியில வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு டே எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹாப்பியான ஒரு டேவா போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அலுமினி மீட்டப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ற ஒரு டேவா இருக்கணும். ஸோ யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி vlogலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நந்து பெனி vlog-அ சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் அலுமினி மீட்டப் எப்போ வரும், எப்படா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நானே எல்லாத்தையுமே இனிஷியேட் எடுத்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணி எல்லாருமே மீட் பண்ணி வர வைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்களுமே அதே மாதிரி பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலன்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு ஒரு மீட்டப் மாதிரி பண்ணுங்க. நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேவே ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ அது அவங்களால மறக்க முடியாத ஒரு மெமரிஸா இருக்கும். இப்போ நானே போயில்லைன்னா என்னால் அந்த மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நானுமே போகக்கூடாதானே இருந்தேன். ஸோ நானே ஃபைனலாக போயிட்டு இதை வந்து க்ரியேட் பண்ணி போஸ்ட்டும் போட்டுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. நாங்கள் மெரினா போயிட்டு அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.